ஹாய் ஆர்மீஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் நீங்கள் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் உங்கள் சிஎஸ்டா. நம்ம இப்போ ஜின்னனாக்கு ஒரு நியூ ஒன் ஷாட் தாண்டா பார்க்க போகிறோம். இது ஒரு ஸ்பெஷல் ஒன் ஷாட் அப்படின்னே சொல்லலாம். இது ரெக்வெஸ்டட் ஒன் ஷாட். குட்டிமா, உனக்கு தான், நீ தான் கேட்ட. அவ்வளோ பெரிய ஸ்டோரி கமெண்ட் பண்ணியிருந்தேன். நான் அதை பார்த்தேன். எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நீ இன்ஸ்டா ஓப்பன் பண்ணு, நான் உனக்காக வெயிட் பண்ணுறேன். நான் வச்ச நிக்நேம் நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிவிடு. தென் உங்கள் அம்மாவுக்கு நான் பெரிய பெரிய விஷ் பண்ணேன்னு சொல்லிவிடு. ஹாப்பி பர்த்டே அம்மா, ஹாப்பியாக இருங்க. அண்டு நீங்கள் இவ்வளோ சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியாது. பிடிஎஸ் பிடிக்கும் அப்படிலாம் சொல்லியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு டெக்ஸ்ட் பண்ணியிருந்தா. ஹாப்பி பர்த்டே அம்மா, ஐ லவ் யூ. குட்டிமா, இந்த எஃப்எஃப் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல, நீ கேட்டுட்டு சொல்லு. ஓகேடா, இன்ட்ரோலாம் எதுவுமே இல்லை, நம்ம டேரெக்டாக அப்படியே ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். இப்போது ஸ்டார்டிங் சீனில் ஒரு பர்சன் கெஞ்சிக்கிட்டு இருக்கான். அவன் அப்படியே கன் பாயிண்டில் நின்றுட்டுருக்கான். சார், சாரி சார், என்னை விட்டுருங்க சார், ப்ளீஸ் சார், நான் தெரியாமல் பண்ணிட்டேன். ஏன்னா தெரியாமல் பண்ணிட்டியா? ஓ, அப்போ தெரிஞ்சிருந்தா என்னடா பண்ணியிருப்ப? தெரிஞ்சிருந்தா என்னடா பண்ணியிருப்ப? தெரிஞ்சிருந்தா என்ன பண்ணியிருப்ப? சார், தெரியாமல். என்னடா தெரியாமல்? நீ என்ன பண்ணுது? இத்தினூண்டு தப்பா? இத்தினூண்டு தப்பாடா? நீ பண்ணது எவ்வளோ பெரிய துரோகம் தெரியுமா? எனக்கு நம்பிக்கை துரோகிகளை சுத்தமாக பிடிக்காது. உன்ன மாதிரி நம்பிக்கை துரோகியெல்லாம் வச்சிருக்கவே கூடாதுடா. உன்னை என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது ஜின்னா அப்படியே அவனோட நெத்தி பாயிண்டில் வச்சு பட்டுன்னு சுட்டுடுறான். இப்போ அந்த பர்சன் அப்படியே கீழே விழுந்துடுறான். இப்போது ஜின்னா அப்படியே அந்த துப்பாக்கியை அப்படின்னு சொல்லிட்டு அது அந்த காற்றை ஊதுற மாதிரி ஊதிட்டு அப்படியே அந்த துப்பாக்கியை பின் பாக்கெட்டில் வச்சுட்டு அவங்க பாடி கார்டெலாம் பார்த்து ஒரு கண்ணை தான் காமிக்கிறான். அப்போது அவங்க எல்லாம் அந்த பாடி அப்படியே டிஸ்போஸ் பண்ணுறாங்க. அப்படியே ஜின் செம்ம மாசா அப்படியே நடந்து வந்துக்கிட்டு இருக்கான். அவனுக்கு செம்மையாக கோவம் வருது, அவனுக்கு செம்ம வெறி ஆகுது. ஆக்சுவலி ஜின்னு ஒரு ஆர்ஃபனேஜ் வச்சுருப்பான். ஜின்னு ஒரு மாஃபியா தான். அவன் நல்லவனும் சொல்ல முடியாது, கெட்டவனும் சொல்ல முடியாது, அந்த மாதிரி ஒன்று கேரக்டர். செம்ம கோல்டு. ஸோ அங்கே இருக்க பொண்ணுங்களை எல்லாத்தையும் கடத்தி ப்ராஸ்டியூட்டுக்கு விற்றுட்டு அதில் வர காசை வச்சு என்ஜாய் பண்ணுவானுங்க. அதே மாதிரி பசங்களுக்கு ட்ரக்ஸ் எல்லாம் கொடுப்பானுங்க. அதை சாப்பிட்ற பசங்க நிறைய பேர் இறந்தும் போயிருக்காங்க. இந்த நியூஸ்லாம் ஜின்னுக்கு வருது. அதுவும் அவனோட ஹாஸ்டலில் நடக்குது அப்படின்ற போது அவன் யாருன்னு இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது ரவின்னு ஒரு பர்சன் மாட்டியிருப்பான். இப்போ செத்து போனால அவன். ஸோ அவன் தான் அந்த ட்ரக் டீலிங் எல்லாத்துக்குமே கிங். அதுக்கு மேலேயும் ஒருத்தன் இருக்கான், அவன் தான் சப்ளை பண்ணுறவன். ஸோ இவனை போட்டு தள்ளிட்டான். நெக்ஸ்ட் மிஷன் அவனோட பாஸை பிடிக்கிறது தான். இதெல்லாத்தையும் திங்க் பண்ணிவிட்டு ஜின்னோட மேன்ஷன் தான் போகிறான். ஸோ அப்படியே இந்த சீன் கட் பண்ணி இப்போ ஒரு இந்தியாவில் ஒரு வில்லேஜ், அங்கே ஒரு ஸ்டோர் ரூமில் ஒரு பொண்ணு நீஸ்லாம் ஹக் பண்ணிவிட்டு அவள் பாடி ஃபுல்லாக பெல்ட்டால் அடித்த மாதிரி மார்க்கு. ஸோ அவள் அப்படியே நீஸ்லாம் ஹக் பண்ணிவிட்டு பயங்கரமாக அழுதுகிட்டு இருக்கா. ஏம்மா, என்னை விட்டுட்டு போனீங்க, இந்த மாதிரி ஒரு நிலமையில நான் நின்றுட்டுருக்கேன் பார்த்தீங்களா? ஏம்மா, ஏன்பா இப்படி பண்ணுறீங்க? என்னையும் உங்கள் கூட கூட்டிகிட்டு போங்கப்பா. எனக்கு இங்கே நெருக்க மாதிரி இருக்குது, எனக்கு பிடிக்கவே இல்லை இங்கே இருக்கிறதுக்கே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தான் அழுதுட்ருக்கீங்க பயங்கரமாக. ஸோ இப்படி தான் ஒரு 2 days பாஸ் ஆகுது. ஸோ ஜின்னா, டேய் என்னடா கண்டுபிடிச்சிங்களா இல்லையா? அந்த ரவியோட அம்மா அப்பா எங்கே தான் இருக்காங்க? சார், இந்தியாவில் ஒரு வில்லேஜில் இருக்காங்க சார். என்ன? அப்புறம் ஏண்டா அது என்று சொல்லலை? சார், இன்னைக்கு மார்னிங் தான் எங்களுக்கு நியூஸ் வந்தது. என்ன இன்னொன்று பார்த்துட்ருக்கீங்க? வாங்க போகலாம். புருஷனை பொண்டாட்டி சேர்ந்து ட்ரக்ஸ் விற்கிறாங்க, இருக்கடா உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜின் சமக்குமா இப்போது இன்றைக்கு தான் கிளம்பி வந்துட்டுருக்கான். இப்போ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. ஒரு ஃபியூ ஹவர்ஸ்க்கு அப்புறம் ஜின்னா ஒரு வீட்டு முன்னாடி அப்படி நின்றுட்டு ஒரு ஸ்மோக்கோடு நின்றுட்டுருக்கான். அவன் பின்னாடி ஒரு 10 பாடி கார்ட்ஸ். ஜின்னு ஒரு கண்ணு தான் காமிக்கிறான். இப்போது அப்படியே அந்த டோரு அப்படியே உடஞ்சி 2ஆக விழுகுது. ஜின்
அப்படியே கெத்தாக அங்கே போயிட்டு அப்படியே அங்கே இருக்க சோஃபாவில் கால் மேலே கால் போட்டுட்டு அவன் கண்ணை எடுத்து அப்படியே நெத்தியை சொரிஞ்சிட்டு செக் அவுட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அவன் பாடிகார்ட்ஸ் எல்லாமே அப்படியே ஃபுல்லாக தேடுறாங்க வீடு ஃபுல்லாக. பட் வீடு ஃபுல்லாக யாருமே இல்லை. ஸோ பாடிகார்ட்ஸ் எல்லாம் ஜின்கிட்ட, சார் வி செக் அவுட், இங்கே யாருமே இல்லை, எல்லாம் தப்பிச்சு போயிட்டாங்க. வாட், நம்ம வருது எப்படி அவனுங்களுக்கு தெரிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜின் கத்திக்கிட்டு இருக்கான். ஸோ அப்போ ஒரு பாடிகார்ட், சார் இங்கே ஸ்டோர் ரூமில் ஒரு பொண்ணு. வாட், பொண்ணா, அவளை இங்கே கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜின் அப்படியே கால் மேலே கால் போட்டு கெத்தாக தான் உட்காந்துட்ருக்கான். இப்போ அந்த பாடிகார்ட் போயிட்டு, மேடம் மேடம் ஆ ஆ ஆ அண்ணா அண்ணா ப்ளீஸ் என்ன விட்டுருங்க அண்ணா, அடிக்காதீங்க. மேடம் வாங்க, பாஸ் கூட்டிகிட்டு சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போது அந்த பாடிகார்ட் அப்படியே உங்களை கூட்டிகிட்டு வரான் ஜின்கிட்ட. நீங்கள் அப்படியே பயத்தோடு வந்து ஜின் முன்னாடி நிற்கிறீங்க. அப்படியே ஜின்னை பார்க்குறீங்க. ஜின் உங்களை அப்படியே கோவத்தோடு திரும்பி பார்க்குறாரு. பார்த்த உடனே அவர் அப்படியே ஃப்ளாட் ஆகிட்டாரு. உங்கள் ஐயை தான் ஃபர்ஸ்ட் பார்க்குறாரு. உங்கள் ஐயை பார்த்த உடனே அப்படியே ஃபாலின் ஆயிடுறாரு. அவருக்கு எதோ தோணுது உங்கள் ஐயில். அவ்வளோ பெயின், அவ்வளோ ஹாப்பினஸ், அவ்வளோ சேட் அப்படின்னு சொல்லிட்டு எதோ அப்படியே நிறையா வருது. நீங்கள் அப்படியே டியர் ஐஸோடு அவரை பார்த்துட்ருக்கீங்க. ஜின் அப்படியே உங்களையே மெஸ்மரைஸ் ஆகி உங்கள் ஐயை மட்டும் அப்படியே பார்த்துட்டே இருக்காரு. அவர் உங்கள் ஐயில் அப்படியே ஃபாலின் ஆயிடுறாரு. ஸோ அப்படியே கொஞ்ச நேரம் போகுது. ஸோ அங்கே இருக்க ஒரு பாடிகார்ட், சார் அப்படின்னு சொன்ன உடனே அவன் அப்படியே ரியாலிட்டிக்கு வந்துட்டு, சரிங்க வா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கூப்பிடுறாரு. நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பயத்தோடு நின்றுட்டுருக்கீங்க. நீ இப்போ இங்கே வரியா இல்லை நான் உன்னை அப்படியே போட்டு தரட்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கன்னை அப்படியே பாயிண்ட் பண்ணுறாரு. ஸோ நீங்கள் பயத்தில் அப்படியே நின்றுட்டுருக்கீங்க. சரி ராஜன் உனக்கு யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அப்போ நீங்கள் அப்பா அவங்க அப்பன் எங்க? தெரியாது. எங்கடி? சரி ரவி எங்கே இருக்கான்னு தெரியுமா? தெரியாது சார். சரி உங்கள் அப்பா என்ன வேலை பார்க்குறானா தெரியுமா? தெரியாது சார். என்னாடி ஒன்றுமே தெரியாதுன்னு சொல்லிட்டு இருக்க? ஏன் உங்கள் அப்பன் உங்கள் அண்ணன் என்ன வேலை பார்க்குறாங்கன்னு உனக்கு தெரியாது? தெரியாது சார். டீஜின் கூல் டவுன். என்னாடி தெரியாது அப்படின்னு போட்டன் வெய்யு அப்படின்னு சொல்லிட்டு இப்போது அவன் கண் எடுத்து அப்படியே சுட வரான். நீங்கள் அப்படியே கண்ணை க்ளோஸ் பண்ணிட்டு, சார் சார் ப்ளீஸ் சார் எனக்கு எதுவுமே தெரியாது சார், என்னை விட்டுருங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அழுவுறீங்க. ஸோ ஜின் அப்படியே உங்கள் ஐஸை பார்த்த உடனே அவனுக்கு ஹர்ட்டும் பண்ண முடியல, ஒன்றுமே பண்ண முடியல, உங்களை எதுவுமே கேட்க முடியாமல் அப்படியே நின்றுட்டுருக்கான். ஐயோ என்னடா என்ன இவ கண்ணை பார்த்தோன்னே உனக்கு என்ன தட்டுமாறுற அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவன் பேக்கடை அடிச்சுட்டே இருக்கான். நீங்கள் அப்படியே ஜின் பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு பயமாக இருக்குது. இப்போ ஜின் கொஞ்ச நேரத்தில் அப்படியே கூல் டவுன் ஆகிட்டு உங்களை திரும்பி பார்க்குறான். நீங்கள் அப்படியே பயத்தோடு இன்னும் நின்றுட்டுருக்கீங்க. ஸோ அவன் பாடிகார்ட் கிட்ட, சரி எவ்வளோ பேக் பண்ணி கூட்டுவாங்க, நம்ம உடனே கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே போயிடுறான். நீங்கள் புரியாத மாதிரி பார்த்துட்ருக்கீங்க. ஸோ 2 பாடிகார்ட்ஸ், மேம் வாங்க போகலாம். எங்கே? சார் கூட தான். எங்கே போகணும்? இல்லை நான் வரல, ப்ளீஸ் என்னை விட்டுருங்க. சாரி மேம், நீங்கள் வந்து தாகணும், இல்லாட்டி எங்கள் வேலை போயிடும் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ அந்த 2 பாடிகார்டும் அப்படியே உங்களை ஜின் கூட அப்படியே ஃப்ளைட்டில் ஏற்றி கூட்டிகிட்டு போகிறானுங்க. உங்களுக்கு எங்கே போகிறோம் எதுக்கு போகிறோம் ஒன்றுமே தெரியல. ஸோ நீங்களும் அப்படியே போகிறீங்க. ஸோ உங்கள் 2 பேத்துக்குமே டேஸஸ் இப்படி தான் ஸ்கிப் ஆகுது. நீங்கள் ஜின் கூட தான் இருப்பீங்க. ஜின் அவ்வளோவா உங்களை கண்டுக்க மாட்டார். நீங்களும் ஜின்கிட்ட அவ்வளோவா பேசிக்க மாட்டீங்க. பட் அந்த வீட்டில் தான் இருப்பீங்க. ஸோ ஒன் ஃபைன் டே நீங்கள் அஜுமா கிட்ட பேசிகிட்ருக்கீங்க. ஸோ அப்போ ஜின் பற்றி உங்களுக்கு கேட்கணுன்னு ஆசையாக இருக்குது. ஸோ அதனால் ஜின் பற்றி கேட்குறீங்க. ஸோ அஜுமாவும் ஜின் பற்றி நிறையா சொல்கிறாங்க, நல்ல விதமாக தான் சொல்கிறாங்க. ஸோ உங்களுக்கு அவர் மேலே ஒரு லைட்டாக ரெஸ்பெக்ட் அப்படியே வருது. ஒன் டே ஜின் வீட்டுக்கு வரான் ரொம்ப நாள் கழிச்சு. ஸோ நீங்கள் அவருக்காக வெயிட் பண்ணி டோர்லாம் ஓப்பன் பண்ணிட்டு அப்படி நின்றுட்டுருக்கீங்க. ஜின்
இவ்வளோ நாளுக்கு அப்புறம் உங்களை இப்போ தான் பார்க்குறாரே நேரில். ஸோ நீங்கள் ஒரு ஹாஃப் சாரி கட்டியிருக்கீங்க, அதில் செம்ம க்யூட்டாக இருக்கீங்க. உங்களை டாப் டு பாட்டம் பார்த்துட்டு அப்படி நடந்து போகிறாரு உள்ள. அப்போ நீங்கள் சார் என்ன அது சாப்பிட்றீங்களா? என்ன இவா புதுசாக அதெல்லாம் கேட்குறா? இல்லை வேணாம். இல்லை சார், உங்களுக்கும் சேர்த்து தான் சமைச்சிருக்கேன். என்ன நீ சமைக்கிறியா? இவ்வளோ நாளும் நான் தான் சமைச்சேன். ஓ சரி, ஓகே, நான் ஃப்ரெஷ் ஆகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவர் அப்படியே நடந்து போகும்போது அப்படியே தடுமாறி கீழே விழுக்க போகிறாரு. ஸோ நீங்கள் அப்படியே ஓடி போய் தூக்குறீங்க. சார் என்னாச்சு? ஒன்றும் இல்லை, தள்ளிடு அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே விலக்கி வைக்கிறாரு. ஸோ நீங்கள் அவரோட ஹிப்பை அப்படியே பிடிச்சிருப்பீங்க. ஸோ அப்படியே நீங்கள் தள்ளி போகும்போது உங்கள் கை ஃபுல்லாக பிளட்டு. ஐயோ பிளட்டு! சார் என்னாச்சு உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே பிடிச்சி இழுத்துட்டு போய் சோஃபாவில் உட்கார வச்சு ஃபர்ஸ்ட் எய்ட் கிட்லாம் தேடி எடுத்துகிட்டு வந்து அப்படியே அவரை போட போகிறீங்க. என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஹேண்ட் அப்படியே பிடிக்கிறாரு. சார் பிளட்டு வருது சார். என்ன சார் பார்த்து போக மாட்டிங்களா சார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே பார்த்துட்டோமா ஜின்னோட பிளட்டை பார்த்துட்டே சொல்லிட்டு இருக்கீங்க. ஜின் உங்கள் ஐஸ் நோஸ் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எல்லாத்தையும் பார்த்துட்ருக்காரு. அப்படியே உங்கள் லிப்ஸ் கிட்ட போய் அவரோட ஐ அப்படியே நிற்கிது. ஸோ நீங்கள் அப்படியே பதட்டமாக பேசிகிட்டே இருக்கீங்க. ஜின் உங்கள் ஐஸையும் லிப்ஸையும் மாறி மாறி பார்த்துட்டே இருக்காரு. நீங்கள் அதெல்லாம் கண்டுக்கவே இல்லை. என்ன நினச்சாருன்னு தெரியல. அப்படியே உங்கள் ஹேண்டை பிடிச்சி இழுத்து அவர் லேப்பில் உட்கார வச்சுக்கிட்டு உங்கள் ஹெட்டை அப்படியே அவர் பக்கத்தில் எடுத்துகிட்டு வந்து அப்படியே ஃபோர்ஸ்ஃபுல்லாக கிஸ் பண்ணுறாரு. நீங்கள் ஷாக்கிங்காக ஜின்னை பார்த்துட்ருக்கீங்க. சார் 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 என்ன பண்ணுறீங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே தடுமாறிட்டு இருக்கீங்க. ஸோ அப்படியே ஃபியூ ஹார்ஸ் கிஸ் போயிட்டே இருக்குது. ஜின் அதுக்கப்புறம் எல்லாட்டிக்கு வந்துட்டு அப்படியே உங்களை தள்ளி விட்டு இனிமேல் என் பக்கத்தில் வராது அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே தடுமாறி மேலே போகிறாரு. நீங்கள் இப்போ கிஸ் பண்ணலாம் மைண்ட் பண்ணிக்கல. இப்போ அவருக்கு பிளட்டு வருது. இதை நீங்கள் ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணணும். உங்களுக்கு மைண்ட் ஃபுல்லாக அதில் தான் இருக்குது. சார் ப்ளீஸ் சார் ப்ளீஸ் சார், நான் ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிட்டு போயிடுறேன் சார், அதுக்கப்புறம் உங்கள் பக்கத்தில் நான் வரவே இல்லை சார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பின்னாடி அப்படியே ஓடிட்டுருக்கீங்க. ஜின் அதெல்லாம் காதில் வாங்கவே இல்லை. அவர் ரூமுக்கு போயிட்டு அப்படியே அவன் ஷர்ட்டை கழட்டிட்டு அப்படியே மிரரில் அதில் பார்த்துட்ருக்கான் எங்கெல்லாம் பிளட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் அப்போ சார் அப்படியே சொல்லிட்டு உள்ளே வரீங்க. ஸோ நீங்கள் அப்படியே ஷாக்கிங்காக ஸ்டாப் ஆகிடுறீங்க. உங்கள் ஐஸ் ஃபுல்லாக ஜின்னோட ஆப்ஸில் அப்படியே நிற்கிது. அவர் ஆர்ம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பார்த்துட்ருக்கீங்க. அவர் செம்மையாக மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காரு. சார் ஒன்றையா ரூமில் விட்டா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கோவமாக திரும்பி பார்க்குறாரு. உங்கள் ஐஸை பார்த்தோன்னே அவ்வளோதான் அப்படியே அமைதியாகிடுறாரு. சார் ப்ளீஸ் சார், நான் ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிவிட்டு போயிடுறேன் சார், உங்கள் பக்கமே வரமாட்டேன், உங்கள் திரும்பி கூட பார்க்க மாட்டேன் சார், ப்ளீஸ் சார் அப்படின்னு சொல்கிறீங்க. ஜின்னுக்கும் அவங்க ஐஸை பார்த்த உடனே எதுவுமே முடியல. சரின்னு சொல்லிட்டு அப்படியே அங்கே இருக்க சோஃபாவில் போய் உட்காந்துக்கிறாரு. நீங்களும் அவர் பக்கத்தில் போய் உட்காந்துட்டு இப்போ ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணுறீங்க. அவங்க ஐஸ்ஃபுல்லேருந்து இப்படி டியர்ஸ் வந்துகிட்டே இருக்குது. ஸோ ஜின் அதையும் பார்க்குறாரு. ஆமாம் யார் நீ அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. சார் யார் நீ, எங்கேருந்து வந்திருக்க, உன் ஃபேமிலி டீட்டெயில்ஸ் சொல்லு அப்படின்னு சொல்கிறாரு. இப்போது நீங்கள் அவரை பார்த்துட்டே இருந்துட்டு சரி சார் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது உங்கள் ஃப்ளாஷ்பேக்கை சொல்ல ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஒயனோட குட்டி ஃப்ளாஷ்பேக் போய் பார்த்துட்டு வந்துடலாமா? நீங்கள் பிறக்கிறதுக்கு முன்னாடி உங்கள் அம்மா ஒரு வெல் செட்டிலான ஃபேமிலி, ஒரு பினிலர் ஃபேமிலி. ஸோ அங்கே அதுக்கு கீழே தான் ராஜன் வேலை பார்ப்பாரு. ஸோ டேஸஸ்லாம் எப்படியே ஸ்கிப் ஆகுது. உங்கள் அம்மாவுக்கு மேரேஜ் பண்ணுறதுக்காக அவங்க வீட்டில் பேசியிருப்பாங்க. ஸோ இப்படி தான் டேஸஸ்லாம் ஸ்கிப் ஆகிட்டுருக்கு. இப்போ மேரேஜ் டேவும் வருது. உங்கள் அம்மா வீட்டில் எல்லாருமே ஹாப்பியாக இருக்காங்க. ஸோ அப்போ சடனாக ஒரு நியூஸ் வருது, மாப்பிள்ளையே காணோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாருமே ரொம்ப ஒரு மாதிரி சேடாகிடுறாங்க. உங்கள் தாத்தாக்கு ஹார்ட் அட்டாக்லாம் வந்துடுது. ஸோ நீங்கள் ஒரு பக்கம் உட்காந்து அழுதுட்ருக்கீங்க. இப்போது இந்த இடத்த சமாளிக்கிறதுக்காக ராஜன் தான் முன்னாடி வந்து சார் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் தாத்தாவை கூப்பிடுறாரு. ஸோ அவர் அப்படி நிமிர்ந்து பார்க்குறாரு, ஹார்ட்டை நெஞ்சு பிடிச்சிட்டே. சார் நான் உங்கள்
பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அப்போது உங்கள் தாத்தா செம ஷாக்கிங்காக ராஜனை பார்த்துட்ருக்காரு. உங்கள் தாத்தா வேறு வழி இல்லாமல் சரி ஓகே அப்படின்னு சொல்லிடுறாரு. ராஜனுக்கு ஆல்ரெடி இன்னொரு மேரேஜ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இது யாருக்குமே தெரியாது. ஸோ உங்கள் அப்பா சொத்துக்காக தான் கல்யாணமே பண்ணியிருப்பார் உங்கள் அம்மாவை. ஸோ அதில் ஒரு விஷயம் ஒரு ட்விஸ்ட் இருந்திருக்கும். உங்கள் தாத்தா 18 வயசு அப்புறம் தான் இந்த சொத்து வந்து என் பேர பிள்ளைங்களுக்கு போய் சேரும், அது பையனாக இருந்தாலும் சரி பொண்ணாக இருந்தாலும் சரி அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கும். ஸோ டேஸஸ்லாம் இப்படி தான் ஸ்கிப் ஆகுது. உங்கள் அம்மாவை டார்ச்சர் பண்ணுவான் அவன் போட்டு. இப்போது அப்படியே ஒரு 10 மந்த்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் பிறக்குறீங்க. ஸோ நீங்கள் பிறந்த உடனே ராஜனுக்கு ஏக சந்தோஷம். அப்படியே உங்கள் அம்மாவை அப்படியே போட்டு தள்ளிடுறான். ஸோ நீங்கள் அப்படியே ஒரு 18 இயர்ஸ் வரைக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் உங்களை பயங்கரமாக டார்ச்சர் பண்ணுவாங்க. உங்கள் அப்பாவும் ஃபர்ஸ்ட் ஒய்ஃபும் சேர்ந்து நீங்கள் படாத பாடுபடுவீங்க. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு இந்த சொத்துக்காக தான் என்னை வந்து இப்படி பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு எதுவுமே தெரியாது. அன்றைக்கி தான் எனக்கு 18 ஏஜ். அப்போ தான் நீங்கள் வந்தீங்க. உங்களை ஃபர்ஸ்ட் டைம் நான் அப்போ தான் பார்த்தேன். இதெல்லாம் எனக்கு எதுவுமே தெரியாது. நான் ஒரு ஸ்டோர் ரூமில் தானே இருந்தேன். அதில் எங்கள் அம்மாவோட திங்ஸ்லாம் இருந்தது. அதில் ஒரு டைரி, அதில் தான் அம்மா எல்லாத்தையும் எழுதி வச்சுருந்தாங்க. இதான் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜின்கிட்ட சொல்லிவிட்டு அப்படியே அழுகுறீங்க. ஜின்னு உங்களை பார்த்துட்டு சரி ஓகே போய் தூங்க, நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே அனுப்பி வச்சுட்டு இவர் அப்படியே போய் பெட்டில் உட்காந்துட்டு யோசிச்சுட்டே இருக்காரு. ஸோ இப்படி தான் டேஸஸ்லாம் அப்படியே ஸ்கிப் ஆகுது. உங்களுக்கு ஜின் மேலே லைட்டாக லவ் வர ஸ்டார்ட் ஆகுது. ஜின்னுக்குமே அவங்க மேலே லைட்டாக லவ் இருக்குது. பட் அவர் வந்து இப்போதைக்கு அதை காமிச்சிக்கலை. ஸோ நீங்கள் அங்கங்கே ஜின்னை அப்படி சைட் அடிக்கிறது, ஜின்னை பார்க்குறது, ஜின் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜின் பின்னாடியே சுற்றிட்டே இருப்பீங்க. அது ஜின்னுக்கும் புரியுது. ஸோ அவரும் அப்பப்போ உங்ககிட்ட லைட்டாக ரொமான்ஸ் பண்ணுறது, ஐ கான்டாக்ட், கிஸ் அப்படின்னு சொல்லிட்டு அது அப்பப்போ நடக்கும். ஸோ ஒன் ஃபைன் டே ஒரு பொண்ணு வீட்டுக்கு வரா. ஜின் சோஃபாவில் உட்காந்துட்டு காஃபி குடிச்சிட்ருக்கான். நீங்கள் அப்படியே அங்கே நின்று ஜின்னை பார்த்துட்டு இப்படி சைட் அடிச்சிட்ருக்கீங்க. ஸோ அந்த சவுண்டு கேட்கவும் நீங்களும் ஜின்னும் அப்படியே வெளியே பார்க்குறீங்க. பார்த்தா அது ரியா தான். ரியா யார் அப்படின்னா ஜின்னோட கேர்ள் ஃப்ரெண்ட். ஸோ டார்லிங் உன்னை எவ்வளோ மிஸ் பண்ண தெரியுமா, எங்கடா போனேன், என்னை பார்க்க நீ ஒரு வாரம் வரவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜின் பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு ஜின்னை அப்படியே ஹக் பண்ண மாதிரி பிடிச்சிட்டு ஜின்னை சீக்ஸில் போய் கிஸ் பண்ணுறா. நீங்கள் அதை அப்படியே டேரியஸோட பார்த்துட்ருக்கீங்க. ஜின்னுக்கு கோவம் வந்துடுது. ரியாவை தள்ளி உட்கார வச்சுட்டு ரியா என்ன பண்ணிகிட்ருக்க? என்ன டார்லிங் இது எப்பயும் பண்ணுறது தானே, ஏன்டா ஏன் பையன் இருக்கோன்னு உனக்கு அப்படியே கில்ட் ஆகுதா என்ன? அப்படியே ட்ராக் மாறுற போல். ஹேய் என்ன பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜின் கேட்குறான். சரி யாருடா இவ, யார் இவ கூட அப்படியே ஒட்டி உரைச்சிட்ருக்கியாமா, கேள்விப்பட்டேன். அப்படிலாம் எதுவும் இல்லை. சரி அப்போ யார் உனக்கு இவ அப்படின்னு சொல்லிட்டு ரியா ஜின்கிட்ட கேட்டுட்ருக்கா. நீங்கள் ஜின்னை அப்படியே டேரியஸோட பார்த்துட்ருக்கீங்கன்னு சொல்ல போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவள் இங்கே வேலை செய்கிற பொண்ணு, என்னோடய வீட்டு மெய்டு, போதுமா, எங்கள் 2 பேத்துக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறான். உங்களுக்கு அப்படி நீங்கள் ஜின் சொன்னதை அப்படியே பார்த்துட்டே இருக்கீங்க. உங்கள் ஹார்ட் அப்படியே 1000 பீஸாக அப்படியே உடஞ்ச மாதிரி உங்களுக்கு செம பெயின். உங்கள் மைண்ட் வாய்ஸ் அப்போ நான் உனக்கு யாருமே இல்லையா, இவ்வளோ நாள் கிஸ் பண்ணது, ஹக் பண்ணது எல்லாமே ஜஸ்ட் இது தான் இல்லை, ஓ மாஃபியா புத்தியை காமிச்சிட்டல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அழுதுகிட்டே நின்றுட்டுருக்கீங்க. ஜின் உங்களை பார்க்கவே இல்லை. அவனுக்குமே ஹார்ட் பெயினாக தான் இருக்குது. ஸோ அப்போ ரியா ஒரு ஸ்மோக்கோட உங்களை பார்த்துட்டு ஹீ இஸ் மைன் அப்படின்ற மாதிரி சைகை பண்ணிவிட்டு அப்படியே ஜின்னை ஹக் பண்ணிக்கிறா. ஜின்னு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே திரும்பி உங்களை பார்க்குறான். நீங்கள் அங்கே இல்லவே இல்லை. நீங்கள் அப்படியே பின்னாடி திரும்பி போயிட்டுருக்கீங்க. ஜின்னு உங்களை பார்த்துட்டே சாரி வயன் அப்படின்னு சொல்கிறான். ஸோ இப்படி தான் டேஸே ஸ்கிப் ஆகுது. ஜின்னை நீங்கள் அன்னையிலேருந்தே அவாய்ட் பண்ணிடுறீங்க. ஜின் இல்லாதப்போ தான் போய் சாப்பிடுவீங்க. ஜின் வரதுக்கு முன்னாடியே போய் உங்கள் ரூமில் அடைச்சிட்டு தூங்கிடுவீங்க. ஸோ இதெல்லாம் ஜின் நோட் பண்ணிட்டு தான் இருக்கான். அவனுக்கு செம்மையாக காண்டாகுது. நீங்கள் ஜின் இல்லாதப்போ தான் எல்லா வேலையும் பார்க்குறீங்க. ஜின்னை எப்படியாவது உங்களை பார்த்துட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்காக வெயிட் பண்ணுவான். பட் நீங்கள் வரவே மாட்டீங்க. ஸோ ஜின்னுக்கு அப்படியே காண்டாகுது. ஸோ இப்படி தான் டேஸே ஸ்கிப் ஆகுது. ஒன் ஃபைன் டே செம்ம மழை. வீட்டில் மெய்ட்ஸ் யாருமே இல்லை, நீங்கள் மட்டும்தான் இருக்கீங்க. உங்களுக்கு லைட்டாக பயமாக இருக்குது தனியாக இருக்கிறதுக்கு அவ்வளோ பெரிய வீட்டில். ஸோ அப்போன்னு பார்த்து கரெக்டாக காலிங் பெல் சவுண்ட் கேட்குது. ஸோ நீங்கள் அதை அப்படியே பயந்துக்கிட்டே போய் ஓப்பன் பண்ணுறீங்க. பார்த்தா ஜின்னு தான்.
அப்படியே உங்களை பார்க்குறாரு. டாப் டு பாட்டம் நீங்கள் அவ்வளோ க்யூட்டாக இருக்கீங்க. ஹாஃப் சாரி கட்டியிருக்கீங்க. இன்றைக்கின்னு பார்த்து ஹிப் செயின் போட்டிருக்கீங்க. ஸோ அவரோட ஐ அப்படியே அந்த ஹிப்பில் போய் நிற்குது. ஸோ லைட்டாக குடிச்சிருக்காரு. நீங்கள் சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறீங்க. ஜின் அப்படியே உங்களை பார்த்துக்கிட்டே அப்படியே உங்கள் பின்னாடி அடிக்ட் ஆன மாதிரி அப்படியே வந்துட்டுருக்காரு. இப்போ நீங்கள் ஜின்னுக்கு சாப்பாடு சர்வ் பண்ணிகிட்ருக்கீங்க. ஜின் உங்களை மட்டும்தான் பார்த்துட்டே இருக்காரு. உங்கள் ஐஸ், உங்கள் நோஸ், உங்கள் லிப்ஸ், உங்கள் ஜா லைன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அப்படியே அணுவணுவாக பார்த்துட்ருக்காரு. நீங்கள் அவரை கண்டுக்கவே இல்லை. நீங்கள் சாப்பாடு போட்டு முடிச்சுட்டு அப்படியே திரும்பி போகிறீங்க. அப்போ ஜின் உங்கள் ஹேண்டை பிடிச்சிட்டு, எங்கடி எங்கே போகிற? சின்ன கையை விடுங்க. எங்கடி போகிற? என்ன அவாய்ட் பண்ணுறியா? புரியல எனக்கு. ஏண்டி என்ன அவாய்ட் பண்ணுற? சின்ன கையை விடுங்க. ஏண்டி என்ன அவாய்ட் பண்ணுற? அப்படி சொல்லிட்டு அப்படியே பயங்கரமாக கத்துறாரு. நீங்கள் அப்படியே பயந்துக்கிட்டே ஜின்னை பார்த்துட்டே இருக்கீங்க. ஜின் நினைச்சாருன்னு தெரில, அப்படியே இழுத்து பிடிச்சவங்கள அப்படியே அவர் லேப்பில் உட்கார வச்சுக்கிட்டு அப்படியே உங்களை பார்த்துட்டே இருக்காரு. நீங்களும் ஜின்னை பார்த்துட்ருக்கீங்க. எதுக்கிட்டே என்ன அவாய்ட் பண்ண? சின்னது வந்து எதுக்கு அவாய்ட் பண்ண? அது சின்ன எதுக்கு என்ன அவாய்ட் பண்ண? அது அப்படின்னு சொல்லிட்டு உங்களை ஃபோர்ஸ்ஃபுல்லாக கிஸ் பண்ணுறாரு. நீங்கள் அதை எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ நீங்கள் அவரை அப்படியே தள்ளி விட்டுட்டு அப்படியே ஓடுறீங்க. ஜின்னும் உங்கள் பின்னாடி அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டுருக்காரு. நீங்கள் அப்படியே ஓடி போய் டெரஸில் போய் நிற்கிறீங்க. செம மேலே நீங்கள் அப்படியே நின்று ஜின்னை பார்த்துட்ருக்கீங்க. நீங்கள் அப்படியே ஃபுல்லாக வெட்டாடுறீங்க. ஜின் அப்படியே ஓடி வந்து உங்களை பேக்கப் பண்ண மாதிரி பிடிச்சிக்கிறாரு. நீங்கள் 2 பேரும் அப்படியே மலையில் நனைஞ்சு 2 பேரும் செம்மையாக வெட்டாயிடுறீங்க. ஜின் ஒரு ஒயிட் ஷர்ட் போட்டிருப்பாரு. ஸோ அப்படியே வெட்டாகி அவரோட ஆப்ஸ்லாம் அப்படியே பயங்கரமாக ரிவீல் ஆகுது. நீங்கள் ஆஃப் சாரி கட்டியிருப்பீங்க. ஸோ நீங்கள் அப்படியே உங்கள் ட்ரெஸ் வந்து அப்படியே பாடியோடு அட்டாச் ஆகி உங்கள் ஷேப்ஸ் எல்லாம் அப்படியே தெரியுது. ஸோ ஜின்னுக்கு அதை பார்க்க பயங்கரமாக டேர்ன் ஆன் ஆகுது. ஸோ ஜின்னு அப்படியே உங்களை திருப்பி அவரை பார்க்க வச்சுட்டு அப்படியே உங்களே பார்த்துக்கிட்டு இருக்காரு. நீங்களும் ஜின்னே பார்த்துட்ருக்கீங்க. ஜின்னுக்கு அதுக்கு மேலே தாங்க முடியல. ஸோ அப்படியே உங்களை தள்ளிகிட்டே போய் பாலில் பின் பண்ண மாதிரி பிடிச்சிட்ருக்காரு. நீங்கள் உங்கள் 2 பேர் பாடியும் பயங்கரமாக அட்டாச் ஆகி நிற்கிது. ஜின் ஒரு ஹேண்டை உங்கள் தலைக்கு மேலே வச்சு அப்படியே பின் பண்ண மாதிரி வாலுக்கு வச்சுட்டு ஒரு ஹேண்டை உங்கள் ஹிப்பை பிடிச்சி அப்படியே பக்கத்தில் இழுத்து உங்கள் ஐஸை பார்த்துக்கிட்டே உங்கள் லிப்ஸில் கிஸ் பண்ணுறாரு. ஃபர்ஸ்ட் நீங்கள் ஸ்ட்ரகிள் பண்ணுறீங்க. போக போக அந்த கிஸ்ஸில் அப்படியே மெல்ட் ஆகி நீங்களும் ஜின்னுக்கு பேக் கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. ஜின் அந்த ஸ்மைல் பண்ணிக்கிட்டு அப்படியே உங்கள் லிப்ஸ் அப்படியே பைட் பண்ணி இழுக்கிறாரு. உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. 2 பேரும் மலையில் நனைஞ்சிக்கிட்டே செம்மையாக கிஸ் பண்ணுறீங்க. ஸோ இப்படியே ஒரு ஃபியூ ஹார்ஸ் ஸ்கிப் ஆகுது. ஜின்னுக்கு இது தாங்க முடியல. ஸோ அப்படியே உங்களை கிஸ் பண்ணிக்கிட்டே ப்ரைடல்ஸ் எல்லாம் தூக்கிட்டு அவர் ரூமுக்கு தூக்கிட்டு போகிறாரு. அப்படியே தூக்கிட்டு போய் உங்கள் பெட்டில் அப்படியே ப்ளேஸ் பண்ணிவிட்டு அப்படியே அவங்க மேலே அப்படியே ஓவர் ஆக்குறாரு. நீங்கள் அப்படியே ஜின்னையே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஜின் அப்படியே உங்கள் மேலே ஓவர் ஆகிட்டு உங்கள் ஐஸ், உங்கள் நோஸ், உங்கள் லிப்ஸ், உங்கள் ஜா லைன்ஸ், உங்கள் நெக் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் அப்படியே கிஸ் பண்ணுறாரு. உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. நீங்கள் அப்படியே ஜின்னை தள்ளுறதுக்கு பார்க்குறீங்க. பட் அவர் செம்ம டாமினண்ட்டாக இருக்கார். ஸோ இப்படியே தான் உங்களுக்கு அப்படியே ஒரு ஃபியூ ஹார்ஸ் ஸ்கிப் ஆகுது. இப்போ 2 பேருமே நியூடாக படுத்துட்ருக்கீங்க. ஜின் உங்கள் மேலே அப்படியே ஓவர் ஆகி இப்போ அப்படியே அவர் உங்களோட செஸ்ட்டுக்கிட்ட போய் அப்படியே பைட் பண்ணி இழுக்கிறாரு. உங்களுக்கு செம்மையாக வலிக்குது. ஸோ நீங்கள் உங்கள் நெயில்ஸ் எடுத்துகிட்டு போய் ஜின்னோட பேக் போன் அப்படியே கீறி விடுறீங்க. ஜின்னுக்கும் அது ஒரு மாதிரி தான் இருக்குது. 2 பேருமே செம்ம ப்ளஷரில் இருக்கீங்க. இப்போ ஜின்
அப்படியே உங்கள் பக்கத்தில் வந்து அப்படியே ஸ்வெட்டியாக இருக்கார். அப்படியே உங்கள் பக்கத்தில் படுக்கிறாரு. நீங்கள் அப்படியே திரும்பி ஜின்னை பார்க்குறீங்க. ஜின் அப்படியே உங்களை பார்த்துட்டு, ஐ லவ் யூ டி, ஐ லவ் யூ, நான் உன்னை தான் லவ் பண்ணுறேன், ரியாவில்ல அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் அப்படியே ஜின்னை பார்க்குறீங்க. நான் ரியாவை ஒரு மிஷனுக்காக தான் லவ் பண்ணுறேன், போதுமா அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் அப்படியே ஜின்னை பார்த்து லைட்டாக ஸ்மைல் பண்ணுறீங்க. இப்போ ஜின் அப்படியே உங்களை பிடிச்சி இழுத்து அவர் மேலே போட்டுக்கிட்டு அப்படியே உங்களை பார்க்குறாரு. நீங்களும் அப்படியே ஜின்னை பார்த்துட்ருக்கீங்க. இப்படியே ஒரு 3 months ஸ்கிப் ஆகுது. அந்த 3 months கேப்பில் 2 பேரும் செம்மையாக லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்க. உங்கள் 2 பேர்னாலையும் 2 பேரை விட்டு இருக்கவே முடியாது. அந்த மாதிரியான ஒரு பாண்ட் க்ரியேட் ஆயிடுச்சு. ஸோ ஒன் ஃபைன் டே ஜின் அப்படியே உட்காந்துட்ருக்கான். அப்போ ஜின்னுக்கு ஒரு கால் வருது. ஜின் அந்த கால் அட்டன் பண்ணிவிட்டு ஹலோ அப்படின்றான். அப்போது ஆப்போசிட்டில் இந்த பர்சன், சார் ரியா பற்றியான இன்ஃபர்மேஷன் நான் உங்களுக்கு மெயில் பண்ணியிருக்கேன், அதை பாருங்கள், எனக்கு தெரிஞ்சு ரவி ராஜன் எல்லாத்துக்கும் கனெக்ட் ஆகிற மாதிரி இருக்குது. வாட்? சரிடு, நான் பார்த்துட்டு உங்களுக்கு கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜின் லேப்டாப் ஓப்பன் பண்ணி இப்போது ரியாவோட டாக்குமெண்ட்ஸ், ரியாவை பற்றியான டாக்குமெண்ட்ஸ் வந்திருக்கும். ஸோ அந்த ஃபோல்டர் அப்படியே ஓப்பன் பண்ணி பார்க்குறான். அதை அப்படியே ரீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். ஒரு 6 years பேக் ரியாவும் ரவியும் சேம் காலேஜ் அண்ட் லவ்வர்ஸ் டூ. ஜின் அதே காலேஜில் தான் படிச்சிருப்பான். பட் ஆனால் என்ன, அவன் ஒரு சீக்ரெட் மாஃபியான்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியாது. ரியாவுக்கு மட்டும் தான் தெரியும். ரியா வந்து ஜின்னோட மாமா பொண்ணு. ஸோ அதனால் ரியாவுக்கு இதெல்லாம் தெரியும். ஸோ ரியாவும் ரவியும் சேர்ந்துக்கிட்டு சின்ன சின்ன இல்லீகல் பிஸ்னஸ்லாம் பண்ணுவாங்க. மாஃபியா லிங்க்ஸ் மூலியமாக இந்த மாதிரி பொண்ணுங்களை கடத்தி விற்கிறது, ட்ரக்ஸ் விற்கிறது, அதை ட்ரக்ஸை சாப்பிட்டு நிறைய பேர் செத்து போகிறது அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் நடக்கும். இதெல்லாம் ஜின் ரீட் பண்ண அவனுக்கு செம்மையாக காண்டாகுது. ஸோ அப்போ இவ்வளோ நாள் நம்மளை வந்து ரியா ஏமாத்திருக்கா, நம்ம கூட வந்து லவ் பண்ணுற மாதிரி நடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு ஜின்னுக்கு செம்ம காண்டாகுது. ஸோ அப்படியே அவன் கன்னை எடுத்துகிட்டு இப்போ ஒரு ரியாவோட வீட்டுக்கு தான் போகிறான். அப்படியே ஒரு ஃபியூ ஹார்ஸ் ரியாவும் ரியாவோட அப்பாவும் கன் பாயிண்டில் அப்படியே வண்டிக்கிட்டு உட்காந்துட்ருக்காங்க. பட் 2 பேர்த்துக்கும் பயமே இல்லை. ஒரு ஸ்மோக்கோட அப்படியே ஸ்மைல் பண்ணிவிட்டு ஜின்னை பார்த்துட்ருக்காங்க. ஜின்னுக்கு ஒரு மாதிரி இது ஃபிஷியாக இருக்குது. என்னடா எதுக்கு சிரிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி ஜின் கேட்குறான். அப்படி கேட்டுட்டு இருக்கும்போது ஜின்னுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. சார் 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 மேம காணும். என்ன சென்னை பிடுங்கிட்டு இருந்தீங்க, உங்களுக்கு நான் எதுக்கு வேலைக்கு வச்சுருக்கேன், ஒரு மயிரை கூட உங்களால் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஃபோனை கட் பண்ணிவிட்டு ரியாவையும் ரியாவோட அப்பாவையும் தான் பார்க்குறாரு. என்னடா பண்ணீங்க, என்ன பண்ணீங்க, என் பையன் என்ன பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கேட்குறாரு. நான் ஏன்டா சொல்லணும், இப்போது இன்னொரு ஃபோன் கால் வரும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போது ஜின்னோட மாமா தான் சொல்கிறாரு. அப்போ கரெக்டாக திரும்பி ஒரு ஃபோன் வருது. ஸோ அதை அட்டன் பண்ணி ஹலோ, என்ன ஜென் உன் பொண்டாட்டியை தேடிட்டு இருக்கியா? பொண்டாட்டினும் ஆக்கல, கேர்ள் ஃப்ரெண்ட். என்னடா உன் கேர்ள் ஃப்ரெண்டை தேடிட்டு இருக்கியா? நான் சொல்கிற இடத்துக்கு நீ மட்டும்தான் வரணும். உன் பாடி கார்ட்ஸ் ஒரு மயிர் கூட வரக்கூடாது, புரியுதில்ல? அப்போ தான் உன் கேர்ள் ஃப்ரெண்டை நான் உயிரோடு தருவேன். அப்படி நீ அவனாவது கூட்டிகிட்டு வந்தேன்னு வையே, உன் கேர்ள் ஃப்ரெண்டு பார்சலாக தான் வருவா, புரியுதில்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த சைட்லேருந்து ஒருத்தர் பேசுகிறாரு. டேய் யாரா நீ? நான் யார் இருக்கட்டும், மோட்டர் நேரில் வாடா. அதே மாதிரி உன் கூட 2 பேர் இருக்கானுங்களே, அவனுங்க எனக்கு உயிரோட வேணும். எப்படி உயிரோட வேணும்? அப்போ தான் உன் கேர்ள் ஃப்ரெண்டு எனக்கு கிடைப்பா, புரியுதில்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்சன் கட் பண்ணிடுறாங்க. ஜின் அப்படியே உங்கள் 2 பேர்த்தையும் மறைச்சிட்டு காரில் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜின் பயங்கர வேகமாக அந்த பர்சன் சொன்ன இடத்துக்கு போய்கிட்டு இருக்கான். அப்படியே இந்த சைட் நீங்கள் அப்படியே கட்டு போட்டு அப்படியே படுத்துட்டு இருக்கீங்க. அவங்களுக்கு செம்ம மயக்கமாக இருக்குது. ஸோ ஆப்போசிட்டில் ஒரு பர்சன் அவங்கள பார்த்து அப்படியே பயங்கரமாக சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ கொஞ்ச நேரத்தில் அப்படியே நீங்கள் ஐஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே பார்க்குறீங்க. பார்த்தா ஆப்போசிட்டில் உங்கள் அப்பா தான் செம்ம கோவமாக உட்காந்துட்ருக்காரு. நீங்கள் அப்படியே பார்த்துட்டு, அப்பா ஏன்ப்பா அப்படி பண்ணுறீங்க, உங்களுக்கு அந்த ட்ரக்ஸும் அதுதானப்பா முக்கியம், நான் என்னப்பா பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே கேட்குறீங்க. அப்படி உங்களுக்கு அந்த ட்ரக்ஸ் தான் வேணும்னா என்ன ஏன்ப்பா இப்போ தூக்கிட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அழுகுறீங்க.
ம் நீ லவ் பண்ணிருக்கியே ஒருத்தன் யாரு கோல்டு மாஃபியா கிங், அவன் உயிர் எனக்கு வேணும். ஏன்ப்பா அப்படி பண்ணுறீங்க? சந்தோஷமாக இருந்தால் உங்களுக்கு பொறுக்காதாப்பா? நான் அவனை லவ் பண்ணுறேன்ப்பா, ப்ளீஸ் அவனை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அங்கே அழுதுட்ருக்கீங்க. அப்படியா? லவ் பண்ணுறியா? சரி, அவன் கூட சேர்ந்து நீயும் செத்துப்போ. எனக்கு அந்த மாஃபியா கிங்கோட பொசிஷன் எனக்கு வேணும். அதுக்கு தான் இவ்வளவும் பண்ணிகிட்ருக்கேன். நீ எல்லாம் கால் தூசு. ஆமாம், யார் ஃபஸ்ட்டு நீ எனக்கு? நீ எதுவுமே இல்லை, நீ ஒரு அண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அந்த பர்சன் கத்திக்கிட்டு இருக்கும்போது பின்னாடி இருந்த ஒரு வாய்ஸ், யாருடா அண்ணாத? அவளுக்கு நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜின் தான் அந்த 2 பேரையும் அப்படியே கீழே தள்ளி விட்டுட்டு அப்படியே ராஜன் பக்கத்தில் வந்து அடிக்க போகிறாரு. ஜின் அடிக்க போகும்போது ஒரு பாடி கார்டு அப்படியே உங்களை பிடிச்சி இழுத்து அப்படியே நைஃப் அவங்க கழுத்துக்கிட்ட வைக்கிறான். அப்போ நீங்கள் அப்படியே சிச்சின் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறீங்க. அப்போ ஜின் அப்படியே அவள் ஷர்ட்டை விட்டுட்டு, ஹே அவளை விட்டுருங்க ப்ளீஸ், அவளை விட்டுருங்க, அவளுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, எனக்கும் உனக்கு தானே பிரச்சனை, எதுக்கிட்ட அவளை கூப்பிட்ட? வாவ், த கோல்டு மாஃபியா கிங். அவன் ஐஸில் இவ்வளோ பயம் தெரியுதே. அச்சோ, இவ்வளோ நாள் வேஸ்ட் பண்ணிட்டேனோ. பா, என் பொண்ணு மூலியமாகவே உன்னை கரெக்ட் பண்ணிட்டேன்டா. கிரேட். இது முன்னாடியே தெரிஞ்சிருந்தா என் பொண்ணை போட்டு தள்ளியிருப்பேன்டா. உனக்கு என்னடா வேணும்? உனக்கு என்ன வேணும்? எனக்கு உன்னோட அந்த மாஃபியா கிங்கோட பொசிஷன் வேணும். சரி, இப்போ சொல்கிறேன், உனக்கு என் பொண்ணு வேணுமா இல்லை இந்த ட்ரக் டீலிங் இந்த மாஃபியா தான் வேணுமா? இப்போ ஜின் அப்படியே திரும்பி உங்களை பார்க்குறான். நீங்கள் அப்படியே டிஆர்ஏஸோட அந்த நைஃபோட அந்த இதில் நின்றுட்டுருக்கீங்க. அப்படியே ஜின் உங்களை பார்த்துக்கிட்டு இருக்கான். அவனுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. அப்போது உங்கள் அப்பா தான், ஏய் உன்கிட்ட தான் கேட்குறான், என்ன உனக்கு ஒருத்த விட்ட முடியாதுல்ல, எனக்கு நல்லா தெரியும், எப்படியோ நீ அதை தான் செலக்ட் பண்ண போகிற. சரி ஓகே விட, நான் உன் கேர்ள் ஃப்ரெண்டை பேக் பண்ணி எங்கேயாவது அனுப்பிச்சிட்றேன். எவன்கிட்டையாவது மாட்டி அவள் அப்படியே சீல் அறியட்டும், எனக்கும் அவள் தேவையே இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஜின் ஐஸ் க்ளோஸ் பண்ணி அவன் அதுவா இதுவா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்கான். அவனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ஸோ ஜின் ஐஸ் க்ளோஸ் பண்ணியிருக்கும் போது ஒரு கன் ஷூட். அப்போது ஜின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாய்ஸ், அந்த சவுண்டு கேட்டு ஜின்னுக்கு அப்படியே ஹார்ட்லாம் ஒரு மாதிரி படப்படப்படன்னு அடிக்குது. அப்படியே அவன் ஐஸை ஓப்பன் பண்ணி பார்க்குறான். நீங்கள் அப்படியே விலக போகிறீங்க. ஜின் அப்படியே உங்களை பிடிச்சி அப்படியே பார்க்குறான். அப்படியே ஜின் அப்படியே கீழே உட்காந்துட்டு உங்கள் ஹெட் அவனோட லேப்பில் இருக்குது. நீங்கள் அப்படியே ஜின்னை அழுதுகிட்டே பார்த்துட்டு இருக்கீங்க. ஜின் உங்களை பார்க்குறான். உங்கள் செஸ்ட்டுக்கிட்டேருந்து அப்படியே ப்ளீட் ஆகுது. நீங்கள் டிஆர்ஏஸோட ஜின்னை பார்த்துட்டு உங்கள் ஒரு ஹேண்டை எடுத்துகிட்டு போய் ஜின்னோட சீக்ஸில் வச்சுட்டு அப்படியே உங்கள் தம் ஃபிங்கர் வச்சு அப்படியே ரப் பண்ணிக்கிட்டு, வலிக்குது ஜின், ரொம்ப வலிக்குது, இங்கே ரொம்ப வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் குண்டு பட்ட இடத்த அப்படியே காமிக்கிறீங்க. ஜின் அப்படியே அதை பார்த்துட்டு, வாடி ஹாஸ்பிட்டல் போகலாண்டி, வாடி ஹாஸ்பிட்டல் போகலாம், எனக்கு தெரியும் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகிற வரைக்கும் நான் இருப்பேன். நான் டி என்னடி பேசிகிட்ருக்க? சின், ஐ லவ் யூ, லவ் யூடா, ஐ லவ் யூ ஸோ மச்டா. எனக்கு இந்த 4 மாதம் எப்படி போச்சுன்னு எனக்கு தெரியல. நான் ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன் உன் கூட. சின்ன வயசுலேருந்து எனக்கு இந்த ஹாப்பினஸ்லாம் கிடைச்சதே இல்லை. உன்னோட லவ், உன்னோட கேர், உன்னோட ப்ரொடெக்ஷன் எல்லாமே எனக்கு பிடிச்சிருந்தது. ஐ லவ் யூடா. எனக்கு யாருமே இல்லை, எனக்கு இருந்தது ஒரே பர்சன் நீ தான். ஐ லவ் யூ. என்ன உன்னை விட்டு நான் போகிறேன். ஹேய், என்ன பேசிகிட்ருக்க? என்னடி பேசிகிட்ருக்க? எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும்டி. அந்த ரியாலாம் அதை நான் சும்மா சொன்னேன்டி. எனக்கு ஒன்று தான் பிடிக்கும். நீ அப்படிலாம் உன்னை விட்டுற மாட்டேன், புரியுதில்ல? அப்படிலாம் விட்டுற மாட்டேன்டி.
அப்படிலாம் உன்னை விட்டுற மாட்டேன். ப்ளீஸ் டி, என்னை விட்டு போயிடாதுடி. எனக்கு இந்த ட்ரக்ஸ் எதுவுமே வேணாண்டி, இந்த மாஃபியாவே விட்டுறேன்டி. நீயும் நானும் மட்டும் நிறையா குழந்தைங்க பார்த்துட்டு ஜாலியாக இருக்கிறான்டி. அப்படியே ஹாஸ்பிட்டல் போகலாண்டி. ப்ளீஸ் டி, என்னை விட்டு போயிடாதுடி. என்ன லவ் யூ டி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே நீங்கள் உங்கள் ஹேண்ட் அப்படியே லூஸ் பண்ணுறீங்க. ஜென் அந்த ஹேண்டவே ஷாக்கிங்காக பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்படியே ஒரு 10 இயர்ஸ்க்கு அப்புறம் உங்கள் முன்னாடி ஒரு பொண்ணு ஃப்ளவர்ஸ் வச்சுட்டு அப்படியே நின்று அழுதுகிட்டு இருக்கா. மா, ஐ லவ் யூ மா, ஐ லவ் யூ அண்ட் ஐ மிஸ் யூ ஸோ மச். இப்போ தான் உங்கள் ஸ்டோரிஸ் எல்லாம் கேட்டேன். ஏம்மா என்னை விட்டுட்டு போனேன்? கொஞ்சமாச்சு கான்சியஸாக இருந்திருக்கலாம்லம்மா. மிஸ் யூம்மா. அப்பா உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறாருமா, ரொம்ப மிஸ் பண்ணுறாரு. நீ இல்லாமல் டெய்லியும் அழுகிறாருமா. ஏம்மா அப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு அப்படியே அழுதுகிட்டு இருக்கா. பக்கத்தில் ஜின் அவளை அப்படியே ஹக் பண்ண மாதிரி பிடிச்சிட்ருக்கா. அவனுமே அது உங்கள் கிரேவியார்ட் தான், அதை பார்த்து அழுதுகிட்டு இருக்காங்க 2 பேருமே. இப்போது ஜின்னோட பக்கத்தில் ஒரு ஃப்ளாஷ் மாதிரி தெரியுது. ஒயிட் கலர் ஃப்ராக் போட்டுட்டு அப்படியே நிற்கிற மாதிரி. அப்படியே ஜின் ஒயன் அப்படின்னு சொன்ன உடனே அந்த அந்த ஃப்ளாஷ் அப்படியே சிரிச்சுக்கிட்டே அப்படியே மறையிற மாதிரி இருக்குது. ஜின் அதை பார்த்துட்டு அப்படியே டியோரியஸோடு அப்படி நின்றுட்டுருக்காரு. திக்கா